எதிர்க்கட்சிகளுக்கு சவுக்கடி கொடுத்த பாஜக யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் நடந்தது. பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடரில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை திருத்தி விக்ஷித் பாரத் ஊரக வாழ்வாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் 2025 மசோதாவை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் அறிமுகப்படுத்தினார். இதற்கும் வழக்கம் போல் பாஜக எதிர்ப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் என்பதாலேயே மக்களுக்கு நன்மை பயக்கும் நல்ல திட்டத்தை பாஜக அரசு வன்மத்தோடு மாற்றம் செய்வதாக கருத்து தெரிவித்தனர். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்ட தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் 100% ஒன்றிய அரசின் நிதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்திற்கு இனி 60% மட்டுமே நிதி ஒதுக்குவார்களாம். பல கோடி பேரை வறுமையின் பிடியிலிருந்து மீட்டு மாண்புடன் வாழ வழிவகுத்த ஒரு திட்டத்தை ஆணவத்துடன் அழிக்க பார்க்கிறது ஒன்றிய பாஜக அரசு என்று பதிவிட்டார். இதற்கு பதிலடியாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமீபத்திய பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசுகையில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இத்திட்டத்தில் சில நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கின்றோம். 2005 அமலான போது இந்தியாவின் ஏழை எளியோரின் எண்ணிக்கை 28%. அதுவே இன்று 1% கீழ் இருக்கிறது. வேறு காலகட்டத்தில் மக்களுக்காக இருக்கக்கூடிய வேறு காரணங்களுக்காக இருக்கும் திட்டம். அதனால் மாற்றம் அடைய வேண்டும். ஒரே திட்டத்தை 50 ஆண்டு காலம் ஒரே மாதிரி நடத்த முடியாது. மேலும் 100 நாட்களாக இருந்த பணி நாட்கள் 125 நாட்களாக மாறி இருக்கிறது. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் மாநிலத்தில் உள்ள ஊரகம்தான் வளர்ச்சி பெறுகிறது. அதனால் மத்திய அரசு இதில் 60% பங்குதாரராக மாறி உள்ளது என்று தனது பாணியில் பதிலடி தந்தார். மேலும் இன்னொரு குற்றச்சாட்டாக மகாத்மா காந்தியின் பெயரை திட்டத்திலிருந்து நீக்கியதன் மூலம் மகாத்மாவின் புகழை இந்த பாஜக அரசு மறைக்க பார்க்கிறது என்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதற்கு மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தக்க பதிலடி தந்திருக்கிறார். இதுகுறித்து அவர் கூறுகையில், எங்கள் இதயத்தில் இருப்பவர் காந்தி. மறைந்த தலைவர்களான காந்தி, தீன் தயாள் உபாத்யாயா போன்றவர்களுக்கு ஏழை மக்களின் நலன் சார்ந்த கண்ணோட்டம் இருந்தது. 2.13 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே ஐமு கூட்டணி செலவிட்டது. நாங்கள் 8.53 லட்சம் கோடி ரூபாய் வரை செலவிட்டு இத்திட்டத்தை வலிமைப்படுத்தி உள்ளோம். 125 நாட்கள் வேலை உறுதி என்பதும் வெறும் பொய் வாக்குறுதி அல்ல. ஜவஹர்லால் வேலை வாய்ப்பு திட்டம் என்று கூட இருந்தது. அதை காங்கிரஸ் மாற்றியது தானே. அது நேருவுக்கு இழுக்கு அல்லையா? காந்தி எங்கள் மனங்களில் உள்ளார். ராமராஜ்யம் வேண்டும் என்றார் அவர். அதனால்தான் இந்த மசோதா ஜி ராம் ஜி என்ற இந்த வாசகம் எதிர்க்கட்சிகளை ஆத்திரப்படுத்துகிறது என்று கூறினார்.